ஐயா 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 கொலுசு சத்தங்க, கொலுசு சத்தங்க, கொலுசு சத்தங்க. என்னடா வளர்ற? இல்லைங்க, கொலுசு சத்தங்க. அந்த கிறுக்கு பைய பழனி கையில கொலுசை வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருந்திருப்பான். அதை கேட்டு நீ பயந்துருப்ப. இல்லைங்க, நிஜமா எனக்கு பயமா இருக்குங்க. மந்திரிச்ச தண்ணி கையில இருக்கும்போது என்னடா பயம்? நானே தெளிக்கிறேன். ஏய், இவனை இழுத்துக்கிட்டு போய் மூஞ்சி நிறைய விபூதி அடிக்கடா. அடிக்கிற விபூதிக்கு 3 நாளைக்கு எந்திரிக்க மாட்டாங்க. பொண்ணு நீயா? மாமா, பொண்ணு பயந்த மாதிரி அன்னைக்கு ராத்திரி பின் கதவை தலைக்கிட்டு உள்ள வந்துட்டான். பெரியோடு பாஞ்ச அந்த நரி கூட நான் போராடினேன். தப்பிக்க வழி இல்லாம தடுமாறி விழுந்த என் கைக்கு அருவாமன துணையா இருந்தது. ஹலோ, என்னங்க இது? என்னாச்சு? ஏன் இப்படி மயங்க கிடக்குறீங்க? சொல்லுங்களேன், ப்ளீஸ் சொல்லுங்க. சரி, தப்பி வந்துட்டீங்க. இனிமே என்ன செய்ய போறீங்க? தூங்கத்துக்கு போயிட்டு தான் முடிவு பண்ண. தூரம் போயிட்டா வேகம் குறைஞ்சிருங்க. ஆமா, அந்த மலையப்பனுக்கு நீங்க அதிர்ச்சியா இருக்கணும், ஆபத்தா தெரியணும். அவனோட அயோக்கியத்தனத்தை உங்க புருஷனுக்கு தெரிய வைக்கணும். அது எப்படி? நீங்க மட்டும் தைரியமா அந்த ஊருக்கு திரும்பி வந்தா அந்த மலையப்பன் விதியவே மாத்தி விடு. அன்னைக்கு வாத்தியை கொடுத்த நம்பிக்கையோடதான் நான் ஊருக்கு திரும்புறேன். மலையப்பனை பயன்படுத்தி உண்மையை கொண்டு வர வாத்தியார் சந்திரன் எடுத்துக்கிட்ட முயற்சிதான் நான் இருந்ததை ஊரெல்லாம் நம்ப வச்ச கதை. பொண்ணு, உன்னை என் கண்ணால பார்த்துட்டேங்கிற சந்தோஷம் அடங்கிறதுக்குள்ள மின்னல் அடிச்சு கண்ணு போன மாதிரி நம்ப முடியாத செய்தியை சொல்றீங்க. நீ நம்பி கும்பிட்டவன்டா என்ன வம்புக்கு எடுத்து வழக்கா நின்ன. என் முந்தானை எடுக்க அவன் தினமும் வாதாடினான். நான் பெருமை போராடின. என்ன அழிக்க நினைச்ச சூதாட்டத்துல உன்னை தூர வச்சு என்ன ஜெயிக்க பார்த்தா அதுதான் அவனுக்கு ஆசையா வாங்கி கொடுத்த புடவை நான் காலை வச்சுக்கிட்டு தான் தெரியும். மாமா, இன்னமும் கட்டான வார்த்தையில உனக்கு சத்தியம் தெரியலனா உன் காலடி விழுந்த உன் காலத்தை முடிச்சுக்க.
என்னடா என் வீட்டுக்குள்ளே அருவாளோட வந்திருக்க? ஐயா, பிறந்ததுல இருந்து எனக்கு எல்லாமே நீங்க தான். நீங்க பார்த்து கை நீட்டி காட்டுறதா கட்டளை, வாய் விட்டு சொல்றதா புத்திமதின்னு நினைச்சு இதுவரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் கண்ணை மூடி படுக்கலையும் உங்களை நினைச்சு தானே கும்பிடுறேன். அதனாலதான் உண்மை எதுன்னு கேட்டு சந்தேகத்தை போக்க வந்தேன். ஒண்டி படுக்க தின்ன போதுன்னு தூங்குறவனுக்கு பணத்தை செலவு பண்ணி கல்யாண ஏற்பாடு செஞ்சு ஆக்கி போட ஒருத்தி உனக்கு துணையாவும் கொடுத்தனே, அதுல ஒண்ணும் உனக்கு சந்தேகம் இல்லையே? அதுக்கு மேலதாயா சந்தேகமே. இத்தனையும் எனக்கு செஞ்சு வச்சு கூடவே நஞ்ச வச்சு கொல்லுவீங்கன்னு நான் எப்படிங்க நம்புவேன்? ஊரே சொன்னாலும் கேட்க மாட்டேன். நான் கட்டுனவன் கதறி எழுத்து சொல்றாயா? என்னடா சொன்னா? என்னத்தங்கயா சொல்றது? பிச்சைப்பட்ட சொத்தை பறிச்சுட்டீங்க, எப்படிங்க மனசு வைப்போம்? நீங்க வழக்காடி பம்பு பண்ணி எனக்கு சொல்லவே நான் கூசுதுங்க. நான் சொல்றேன்டா, அம்பலக்காரன் வீட்டுல இருந்து 40 மூட்டை உரத்தையும் எடுத்துக்கிட்டு வாடான்னு நான் சொன்னா நீ என்னடா செய்வ? உடனே அவ வீடு பூந்து உரத்தை பூரா வண்டியில ஏத்திட்டு வந்துடுறேன். கந்தவேலு கால மாட்டேன் என் வீட்டு கொட்டத்துல கட்டுடான்னு நான் ஒரு பேச்சு சொன்னேன். மறு பேச்சு பேசாம கட்டி இழுத்துக்கிட்டு வந்து நம்ம பட்டியில கட்டிவிடுவேன். அப்படி இழுத்துக்கிட்டு வந்து எனக்கு ஒரு வப்பாட்டிய வீட்டுக்கு பின்னாடி கட்டி வைக்க கூட்டிக்கிட்டு வந்தவதான் அந்த பூங்குளத்து பொண்ணு தாய். என்ன முச்சந்தியில நிக்க வச்சு என் மானத்தை போக்கனவிடாத அந்த கைகாரிய என் ஊருக்கு கொண்டு வந்து அலங்கோலமாக்கி அவமானப்படுத்தத்தான் உனக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சேன். ஐயா, சம்மதம் சொல்லி என்ன வரவழைச்சு மாட்ட வச்சு அவளை அழ வச்சு பார்க்கணும். ஐயா, அவளை அவமானப்படுத்தணும், அணுவணுவா சித்திரவதை செஞ்சு. ஐயா, ஏண்டா கத்துற? இப்ப அவ எங்கடா இருக்கா? அவளை இழுத்துக்கிட்டு வந்து என் கட்டில கொண்டு கட்டி போடுறான். ஐயா, முச்சந்தி கல்ல போட்டிருந்த பழனிய காணுங்க. என்னது? முச்சந்தி கல்ல போட்டிருந்தவனை காப்பாத்த இந்த ஊர்ல யாருக்குடா தைரியம் வந்தது? For more updates, like, comment, subscribe to our channel.